Brother, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? சின்சியா இருக்கும். பாபா நினைவு இருக்கா? பாபா ஞாபகம் இருக்கு. ஓகே சிஸ்டர், சரி இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். இன்னைக்கு அப்பா மகாதானி ஆகணும் அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்காரு. நீங்க மகாதானி ஆகல அப்படின்னா திருடன் வந்து உங்களுடைய பொக்கிஷங்கள்லாம் திருடிட்டு போயிடுவான். அதனால அந்த பொக்கிஷங்கள்லாம் திறந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஞான சிந்தனை செய்யுங்க, அப்பதான் நீங்க சக்திசாலி ஆக முடியும் அப்படின்னு ஸ்லோகன்ல கொடுத்திருந்தாங்க. சரி, வாசிங்க சிஸ்டர் முரளி இன்னைக்கு. அப்போட மகா வாக்கியங்களை கேட்போம். தேதி ஏப்ரல் 7, 2025. காலை முரளி பக்தரா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பதாகும். அதிக சப்தங்களில் வர வேண்டாம், இனிமையாக பேச வேண்டும். குழந்தைகளை, நீங்கள் இப்பொழுது பேச்சுக்களில் இருந்து செய்கையிலிருந்து அமைதிக்கு செல்கிறீர்கள். ஆகையால் அதிக சப்தங்களில் வராதீர்கள். என்ன அமைதியை பத்தி தலைப்புல கொடுத்திருக்காங்க அப்பா. எல்லாத்தையும் விட நல்ல தெய்வீக குணங்கள் அமைதியாக இருப்பதாகும். நீங்க அதிகமா சப்தத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன்னா நீங்க இப்ப டாக்கி வேர்ல்டுல இருந்து மூவி வேர்ல்டுக்கு போய் அப்புறம் மூவி வேர்ல்டுல இருந்து சைலன்ஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. அதனால அதிகமான சப்தத்துல வராதீங்க, இனிமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சரி, வாசிங்க. அப்பா கேள்வி கேக்குறாங்க, எந்த முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும்? பதில், முக்கியமானது தூய்மையின் தாரணையாகும். தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர், அதனால்தான் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் உள்ளன. இந்த உலகில் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்? ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாத்தையும் விட முக்கியமான தாரணை இந்த தூய்மையின் தாரணை தான். தேவதைகள் தூய்மையா இருந்தாங்க, அதனாலதான் உங்ககிட்ட தெய்வீக குணங்கள் இருந்துச்சு. இது ராவண ராஜ்யமா இருக்குது, இங்க தெய்வீக குணங்கள் கொண்டவங்க யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் தூய்மையற்றவங்களா இருக்காங்க. ராயல் குழந்தைகளாகிய நீங்க தான் இப்ப இந்த தூய்மையின் தாரணை செய்துட்டு இருக்கீங்க, அந்த தெய்வீக குணங்களையும் தாரணை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல். கள்ளங்கபடமற்றவராக தனிப்பட்டவராக இருக்கின்றார். ஓம் சாந்தி. சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் பலரிடம் அதாவது குரு முதலானவர்களிடம் செல்கின்றனர். எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செய்கின்றனர். சீர்கெட்டவர்களை சீராக்குபவர், பதீத்தமானவர்களை பாவனமாக்குபவர் ஒரே ஒருவர் தான். சத்கதி வள்ளல், வழிகாட்டி, விடுவிப்பவரும் அவர் ஒருவரே. இந்த புகழ் பாடப்படுகிறது. ஆனால் பல மனிதர்கள், பல தர்மங்கள், மடங்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தால் பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். சுகம் மற்றும் அமைதிக்காக சப்தங்களுக்கு செல்கின்றனர் அல்லவா? யார் செல்வது இல்லையோ அவர்கள் மாயையின் போதையில் மூழ்கி இருப்பர். அத என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீர்கெட்டவர்களை சீர்திருத்தக்கூடியவர் இந்த சிவபகவான் மட்டும்தான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, குருமார்கள், சத் சங்கம், தீர்த்த யாத்திரை, மற்ற இடங்களுக்கெல்லாம் போறாங்க. அப்ப சத்கதி கொடுக்கக்கூடியவர் குரு கிடையாது, அந்த தேகதாரி மனிதர் கிடையாது, சிவபாபா மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க அமைதிக்காக எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. சுகம் வேணும் அப்படின்னா பல இடங்களுக்கு போறாங்க இல்லையா, அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காரு சார். சரி, வாசிங்க. பல தர்மங்கள், பல மடங்கள், பல சமயங்கள், சாஸ்திரங்கள்லாம் இருக்கிறதுனால பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. சுகம் அமைதிக்காக சத்தங்களுக்கு எல்லாம் செல்றாங்க. அதுல எல்லாம் எங்க அமைதி கிடைக்க முடியாது அப்படிங்கறது அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இது கலியுகத்தின் கடைசி என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகம் எப்பொழுது ஏற்படும், இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறியவில்லை. இது எந்த குழந்தையும் புரிந்து கொள்ள முடியும். புது உலகில் சுகம், பழைய உலகில் அவசியம் துக்கம் இருக்கும். இந்த பழைய உலகில் பல மனிதர்கள், பல தர்மங்கள் உள்ளன. நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும். இது கலியுகம் ஆகும். சத்தியுகம் கடந்து விட்டது. அங்கு ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் இல்லை. அதாவது புது உலகத்துல சுகம் இருக்கும், பழைய உலகத்துல துக்கம் தான் இருக்கும். இப்ப நீங்க
சுகத்துக்கு போக போறீங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அந்த சத்தியுகத்துல இருந்துச்சு. அங்க ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. அங்கதான் சுகம் சாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, வேறு எந்த தர்மமும் இல்லை. பாபா பலமுறை புரிய வைத்திருக்கின்றார். இருப்பினும் மீண்டும் புரிய வைக்கின்றார். யார் வந்தாலும் அவர்களுக்கு புது உலகம் மற்றும் பழைய உலகின் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் கூறட்டும். சிலர் 10,000 ஆண்டுகள் என்று கூறுகின்றனர், சிலர் 30,000 ஆண்டுகள் என்று கூறுகின்றனர். பல வழிமுறைகள் இருக்கின்றன. இப்பொழுது அவர்களிடத்தில் உள்ளது சாஸ்திரங்களின் வழிமுறைகளாகும். பல சாஸ்திரங்கள், பல வழிமுறைகள் மனிதர்கள் வழிமுறைகள் அல்லவா? சாஸ்திரங்கள் எழுதுவதும் மனிதர்கள் தானே. தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது கிடையாது. சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. அவர்களை மனிதர்கள் என்றும் கூற முடியாது. அதாவது அந்த தேவதைகளை மனிதர்கள்னு சொல்ல முடியாது. தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள், தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் பல வழி இருக்கிறதுனால ஒருத்தவங்க கலியுகம் முடியறதுக்கு 40,000 வருஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 30,000 வருஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 10,000 வருஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முழு கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருஷங்கள் அவங்களுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்க சார். அப்பா சொல்றாங்க, அவர்களை மனிதர்கள் என்றும் கூற முடியாது. ஆக உற்றார் உறவினர்களை சந்திக்கும் பொழுதும் அவர்களுக்கு அமர்ந்து இதனை கூற வேண்டும். சிந்தனைக்கான விஷயம் அல்லவா? பொது உலகில் ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு பிரதர் அந்த சைட்ல இருந்து. புது ஹலோ கேக்குது சிஸ்டர். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு, அதை பாத்துங்க. புது உலகில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார், பழைய உலகில் எவ்வளவு விருத்தி அடைகிறது. சத்தியுகத்தில் ஒரு தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. மனிதர்களும் குறைவாக இருந்தனர். தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருந்தன, மனிதர்களிடத்தில் அல்ல. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளின் முன் சென்று வணங்குகின்றனர் அல்லவா? தேவதைகளின் மகிமை செய்கின்றனர். அவரவர்கள் சொர்க்கவாசியாக இருக்கின்றனர். நாம் நரகவாசி, கலியுகவாசிகள் என்பதை அறிந்திருக்கின்றனர். மனிதர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருப்பதாக யாராவது கூறினால் தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கும் என்று கூறுங்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. அதாவது அந்த தெய்வீக குணங்கள் யார்கிட்ட இருக்கும்? அந்த தேவதைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க தூய்மையாக இருந்தாங்க. தூய்மையா இருந்தாதான் தெய்வீக குணங்களே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காரப்பா இன்னைக்கு. அப்ப இங்க யாருக்கிட்டையும் தெய்வீக குணங்கள் கிடையாது. ஏன்னா எல்லாரும் தூய்மையற்றவங்களா இருக்காங்க. ராவண ராஜ்யம் இல்லையா அப்படிங்கிறத கேக்குற. விகாரங்களுக்கு வசமானாலே என்னாச்சு? விகாரங்களும் தெய்வீக குணங்களும் எப்படி சேர்ந்தே இருக்க முடியும் அப்படிங்கறத மாதிரி கேக்குற. தூய்மை இல்லைனாலே அங்க தெய்வீக குணங்கள் இல்லாம போயிடுச்சு. அந்த முதல் குணம் கெட்டுச்சு, அப்புறம் எல்லா குணங்களும் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கறத சொல்ற. தூய்மை இழந்தோம். அப்புறமேல அன்பு இருக்க இடத்துல பற்று வந்துருச்சு, அமைதி இருக்க இடத்துல கோபம் வந்துருச்சு. அப்புறம் இச்சா மாத்திரம் அவித்தியான்னு இருந்தோம், பேராசை நமக்குள்ள வந்துருச்சு. ஆத்ம அபிமானியா இருந்தோம், தேக அபிமானியா வந்துட்டோம். எல்லா விகாரங்களும் நமக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் எப்படி தெய்வீக குணங்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். சரிங்க சிஸ்டர் வாசிங்க. அப்பா சொல்றாங்க, ஏனெனில் அசுர ராவண ராஜ்யம் அல்லவா? புது மரத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பர். பிறகு மரம் பழையதாக ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்களுடையவர்கள் இருக்க முடியாது. சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினருக்குத்தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. சத்தியுகத்தில் நாம் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம். சந்நியாச மார்க்கம் கிடையாது. எவ்வளவு கருத்துக்கள் கிடைக்கிறது, ஆனால் அனைத்து கருத்துக்களும் யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள், அதனால்தான் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்வது கிடையாது. ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதாகும். யாரிடத்திலும் அதிகம் பேசக்கூடாது. இனிமையாக பேச வேண்டும், மிக குறைவாக பேச வேண்டும். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சுக்களில் இருந்து சைகையிலிருந்து அமைதிக்கு செல்ல வேண்டும். ஆக பேச்சை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் குலத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்வர். வாயில் எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். இங்க வாய்க்கான ஸ்ரீமத்து கொடுத்திருக்காரு. எப்பவும் நீங்க அமைதியா தான் பேசணும், இனிமையா தான் பேசணும், வாயில இருந்து ஞான ரத்தினங்களை தான் வெளிப்படுத்தணும், மெதுவா தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதுதான் அப்பா வந்து வாய்க்கு கொடுத்த ஸ்ரீமத் அர்த்தம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க ஏன் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா, இப்படி பேசுறவங்கள தான் ராயல் நடத்தை உடையவங்க அப்படின்னு சொல்ல முடியும். தெய்வீக குணங்கள் கொண்டவங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நீங்க இந்த சத்தத்தை விட்டுட்டு செய்கை உலகம் மூவிக்கு போகணும். மூவிக்கு போயிட்டு அடுத்து சைலன்ஸுக்கு போகணும். அதாவது முக்தி தாமம் போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குது. அதனால நீங்க சைலன்ஸுக்கு போகணும். அப்ப நீங்க இங்க அமைதியா பேசணும், மெதுவா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். வாயிலிருந்து வெளிப்படக்கூடியது எப்பவும் தன் ஞான ரத்தினங்களை தான் வெளிப்படுத்தணும், இனிமையா தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க, சந்நியாசி அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் புது மற்றும் பழைய உலகின் வித்தியாசம் கூற வேண்டும். சத்தியுகத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருந்தனர். அவர்கள் இல்லற மார்க்கத்தினர்களாக இருந்தனர். சந்நியாசிகளாகிய உங்களது தர்மமே தனிப்பட்டது. இருப்பினும் புது உலகம் சதோ பிரதானமாக இருக்கும், இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறது என்பதை புரிந்து இருக்கின்றனர் அல்லவா? ஆத்மா தமோ பிரதானமாக ஆகின்ற பொழுது தமோ பிரதான சரீரம்தான் கிடைக்கிறது. இது பத்தித்த உலகமாகும். அனைவரையும் பத்தித்தமானவர்கள் என்று கூறலாம். அது பாவனமான சதோ பிரதானமான உலகமாகும். அந்த புது உலகம்தான் இப்பொழுது பழைய உலகமாக ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் அனைத்து மனித ஆத்மாக்களும் நாஸ்திகர்களாக இருக்கின்றனர். அதனால்தான் குழப்பங்கள் இருக்கின்றன. சன்னியாசிங்களுக்கு புரிய வச்சிடணும், பழைய உலகம் இப்படி இருந்துச்சு, புது உலகம் இப்படி இருந்துச்சுன்னு. அது சத்துவ பிரதான உலகமா இருந்துச்சு. அங்க வாழ்க்கை எல்லாமே தரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்க எல்லாமே அந்த தூய்மையற்ற நிலைக்கு போயிடுச்சு. தமோ பிரதான நிலையான உலகமா இது மாறிடுச்சு. எப்ப இது தமோ பிரதானம் ஆகுதோ அப்ப தமோ பிரதானமான சரீரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க சத்துவ பிரதானம் இருந்த காரணத்தினால அங்க சத்துவ பிரதானம்னா சரீரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. ஆத்மாவை வச்சுதான் அந்த சரீரம் கூட கிடைக்குது. அப்ப இந்த விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அதனால்தான் குழப்பங்கள் இருக்கின்றன. செல்வந்தரை பாபாவை அறியாத காரணத்தினால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றனர். படைப்பவர் மற்றும் படைப்புகளை அறிந்தவர்கள் தான் ஆஸ்திகர்கள் என்று கூறப்படுகின்றனர். சன்னியாசி தர்மத்தினர்கள் புது உலகை அறியவே இல்லை. ஆக அங்கு வருவதும் கிடையாது. இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். பிறகு அனைத்து ஆத்மாக்களையும் சதோ பிரதானமாக ஆக்குவது யார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். அவ்வாறு தந்தை தான் ஆக்க முடியும். சதோ பிரதான உலகில் குறைவான மனிதர்கள் இருப்பர். மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பர். ஆத்மாக்களாகிய நாம் எங்கு வாசம் செய்தோமோ அது பிரம்ம தத்துவம் ஆகும். அது பிரம்மாண்டம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆத்மா அழிவற்றதாகும். இது அழிவற்ற நாடகமாகும். இதில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாகம் இருக்கிறது. நாடகம் எப்பொழுது ஆரம்பமானது என்பதை ஒரு பொழுதும் யாரும் கூற முடியாது. இது அழிவற்ற நாடகம் அல்லவா? பழைய உலகை புதிதாக ஆக்குவதற்கு தந்தை வரவேண்டி இருக்கிறது. அந்த ஆத்மா அழிவற்றதா இருக்குது. இங்க எல்லாரும் நாஸ்திகர்களா இருக்காங்க. அதாவது பல தர்மம் பல வழிகள்ல போறதுனாலையும், படைப்பவரை பத்தி தெரியாதனாலையும், படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் தெரியாதனாலையும் எல்லாரும் நாஸ்திகர்களா மாறி போயிருக்காங்க. அதான் இங்க பல குழப்பங்கள் இருக்குது. தந்தை வந்துதான் உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை கொடுத்து உங்களை ஆஸ்திகர்களா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் தனித்தனி பாகம் இருக்குது. இந்த நாடகத்துல அவரவர்களுக்கான பாகம் இருக்குது. எல்லாரும் சாந்தி தாமத்துல தான் இருந்தீங்க ஆத்மாக்களை. இங்க வந்து டிராமா படி சரீரம் எடுத்து அவங்கவுங்களுக்கான பார்ட்டு நடிக்க வேண்டியது இருக்குது. இந்த டிராமா கூட சத்துவ பிரதானத்துல தான் தமோ பிரதான நிலைக்கு வர வேண்டியது இருக்குது. மீண்டும் அதை தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானமாக்குறதுக்கு தந்தை வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தந்தை புது உலகை படைக்கின்றார் என்பது கிடையாது. எப்பொழுது பத்தித்தம் ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் அழைக்கிறீர்கள். சத்தியுகத்தில் யாரும் அழைப்பது கிடையாது. இருப்பதோ பாவன உலகமாகும். ராவணன் பத்தித்தமாக ஆக்குகிறது. பரம்பிதா பரமாத்மா வந்து பாவனமாக்குகிறார். கண்டிப்பாக பாதி பாதி என்றுதான் கூறலாம். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதியாகும். ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகிறது. அங்கு அஞ்ஞானம் கிடையாது. பக்தி மார்க்கம் இருள் மார்க்கம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் மறுபிறப்பு எடுத்து எடுத்து பிறகு இருளுக்கு வந்து விடுகின்றனர். அதனால் இந்த ஏணிப்படியில் மனிதர்கள் எவ்வாறு சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர் என்பது காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அனைவரின் நிலையும் இற்று போன நிலையில் இருக்கிறது. மாற்றுவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கிறார்.
பாதி பாதி இருக்குது. அது 2500 வருஷம், இது 2500 வருஷம். பிரம்மாவின் பகல் அப்படிங்கிறது ஞானம் நிறைந்த உலகம். ஆத்மா ஞானம் ஒளி இருந்துச்சு. இங்க பக்தி மார்க்கம் அரை கல்பம் 2500 வருஷம் நரகம் ஆயிடுச்சு. அப்ப இங்க எல்லாம் அஞ்ஞானத்தின் அந்த இருள்ல பக்தியில செய்து செய்து இப்ப எல்லாரும் இற்று போன நிலைய அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கறத சொல்றார். அதான் சொன்னாலே இற்று போன நிலையிலிருந்து தந்தை மீண்டும் நல்ல நிலைக்கு சத்கதி கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. சரிங்க சிஸ்டர். அந்த ஏணிப்பட்டியில அதை காமிச்சிருக்கு எவ்வாறு சதோரஜ தமோல வர்றாங்க அப்படிங்கறத சொன்னாரு. இப்ப எல்லாமே இற்று போன நிலையில இருக்குது. அதை மாற்றத்துக்கு தான் தந்தை வந்திருக்கிறாரு. அதாவது மனிதனை தேவதை ஆக்குவதற்காக எப்பொழுது தேவதைகள் இருந்தார்களோ அப்பொழுது அசுர குணமுடைய மனிதர்கள் கிடையாது. இப்பொழுது இந்த அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குவது யார்? இப்பொழுது பல தர்மம், பல மனிதர்கள் உள்ளனர், சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். சத்தியுகத்தில் ஒரே தர்மம் இருந்ததால் துக்கத்திற்கான விஷயம் ஏதும் இல்லை. சாஸ்திரங்களில் பல கட்டுக்கதைகள் உள்ளன. அதை ஜென்ம ஜென்மங்களாக படித்து வந்தீர்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் ஆகும். இவைகள் மூலம் என்னை அடைந்து விட முடியாது என்று தந்தை கூறுகிறார். அசுர குணங்களுடைய மனிதர்கள், தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள், 2 பேருமே மனிதர்கள் தான். அந்த குணங்களின் வித்தியாசம் தான். குணங்கள் தான் மாற்றம் அடையதே தவிர சாஸ்திரத்துல எழுதுனது மாதிரி அசுரர்களும் தேவர்களும் சண்டையிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, நான் ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டும். வரே தூய்மையாகாமல் யாரும் திரும்பி சென்று விட முடியாது. மிகவும் தைரியமாக அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு தனது அகங்காரம் இருக்கிறது அல்லவா? சாது சன்னியாசிகளிடம் பின்பற்றுபவர்களும் சிஷ்யர்களும் இருப்பர். இவர்களுக்கும் கூட புரிய வைப்பவர்களுக்கு பிரம்மா குமாரிகளின் மந்திரம் ஏற்பட்டு விட்டது என்று உடனேயே கூறிவிடுவர். இது சிந்திக்க வேண்டிய விஷயங்களாகும் என்று நல்ல மனிதர்கள் கூறுவர். மேலா கண்காட்சிகளில் பல விதமான மனிதர்கள் வருகின்றனர். கண்காட்சி போன்றவைகளில் யார் வந்தாலும் அவர்களுக்கு மிக தைரியத்துடன் புரிய வைக்க வேண்டும். தைரியத்தோடு சன்னியாசிகள், பெரிய பெரிய பண்டிதர்கள், வித்வான்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். புரிய வச்சு யாராவது அந்த கருத்துக்கள்லாம் ஏத்துக்கிட்டா அவங்களுக்குள்ளேயே குறை சொல்லிக்கிடுவாங்க, இவங்க பிரம்மா குமாரிகளின் மந்திரத்தினால வசமாயிட்டாங்க அப்படின்றது மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஆனா நல்ல மனிதர்கள் யாரோ அவங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கிடுவாங்க. நீங்க மேலா போன்றவற்றெல்லாம் நல்ல விதத்துல புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கே தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சொல்றாங்க, எவ்வாறு பாபா பொறுமையாக புரிய வைத்துக் கொண்டு இருக்கின்றார். மிக ஆவேசமாக பேசக்கூடாது. கண்காட்சிகளில் பலர் ஒன்றாக கூடி விடுகின்றனர். தாங்கள் சிறிது நேரம் கொடுத்து ஏகாந்தமாக தனியாக வரும் பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறோம் என்று கூற வேண்டும். படைப்புகளின் முதல் இடை கடையின் ஞானம் படைப்பவராகிய தந்தை தான் புரிய வைக்கின்றார். மற்ற அனைவரும் தெரியாது தெரியாது என்று கூறி சென்றனர். இந்த மனிதரும் செல்ல முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. பிறகு ஞானத்தின் அவசியம் கிடையாது. இந்த ஞானம் தந்தையை தவிர யாரும் புரிய வைக்க முடியாது. புரிய வைப்பவர்கள் வயதானவர்களாக இருந்தால் இவரும் அனுபவசாலி ஆவார். அதாவது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடையின் விஷயத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. எல்லாரும் எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நீங்க நல்ல விதத்துல புரிய வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வயோதிகர்களா இருந்தா கூட இவங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மக்கள் புரிந்து கொள்வார். அதாவது சத்சங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். அதாவது சொல்றாரு பிரம்ம பாபா, அவசியம் சத்சங்களுக்கு சென்றிருக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வார். குழந்தைகள் புரிய வைத்தால் இவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு வயதானவர்களின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை ஒரே ஒரு முறை இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார். தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். தாய்மார்கள் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றனர். சின்ன பிள்ளைங்க சொல்லும் போது, ஞானம் சொல்லும் போது, சின்ன பிள்ளைங்க ஞானத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், இதுங்கெல்லாம் சொல்லுது, இதுங்க இதெல்லாம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிங்கிறாரு. யோசிப்பாங்க. அதான் சொல்லி கொடுக்கும் போது ஆச்சரியப்பட்டுருவாங்க, இந்த குழந்தைங்க இவ்வளவு அழகா பேசுதுங்களே அப்படின்னு. அது கூட மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு.
பெரியவங்களும் தாய்மார்களும் சின்ன குழந்தைங்களும் இவ்வளவு நல்லா ஞானம் சொல்றாங்க, அப்ப நம்ம செய்ய முடியாதா அப்படிங்கிற அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும், மகிழ்ச்சியும் அடைவாங்க அப்படின்னு சொல்றேன். வயதானவர்களின் சொன்னா அவங்க சந்தோஷமாயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. வயதானவர்களின் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை ஒரு முறை இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார். சமூக பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். தாய்மார்கள் அமர்ந்தவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவர் அப்படிங்கிறாரு. தாய்மார்கள் சொன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சொல்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. தாய்மார்கள் உட்கார்ந்து வயதானவங்க உட்கார்ந்தா இவங்க சொல்றதுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா எதிர்ப்பு ஞானக்கடலான அப்பா சொல்றாங்க, ஞானக்கடலான தந்தை ஞான கலசத்தை தாய்மார்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கின்றார் என்று கூறுங்கள். அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோம். மிக பணிவுடன் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். சிவன் தான் ஞான கடல் ஆவார். அவர் நமக்கு ஞானம் கூறுகின்றார். நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக ஜீவன் முக்திக்கான கதவு திறக்கிறேன் என்று கூறுகின்றார். வேறு யாரும் திறக்க முடியாது. நாம் இப்பொழுது பரமாத்மாவின் மூலம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த மனிதனும் கற்பிப்பது கிடையாது. ஞானக்கடலான ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார். ஞானக்கடலான ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் நமக்கு கற்பிக்கிறார்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது சொல்ல வர்றாரு. ஆமா, தந்தைதான் ஞான கடலா இருக்காரு. தாய்மார்கள் மூலமா முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வாசலை திறக்கிறேன் அப்படின்னு சொல்ற. என்னைய தவிர வேற யாராலையும் இந்த காரியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற. யார் மூலமா செய்யறாராம்? தாய்மார்கள் மூலமா முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வாசலை திறக்கிறேன் அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் பக்தியின் கடல்களாக இருக்கிறீர்கள். பக்தியின் அதிகாரத்தில் இருக்கிறீர்களே தவிர ஞானத்தில் அல்ல. ஞானத்தின் அதிகாரியாக நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன். மகிமையும் ஒருவருக்குத்தான் செய்கிறீர்கள். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். நாம் அவரைத்தான் ஏற்கிறோம். அவர் நமக்கு பிரம்மாவின் உடல் மூலமாக கற்பிக்கிறார். அதனால்தான் பிரம்மகுமார் குமாரிகள் என்று பாடப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு மிக இனிய முறையில் அமர்ந்து புரிய வையுங்கள். எவ்வளவுதான் படித்தவர்களாக இருக்கட்டும், பல கேள்விகள் கேட்கின்றனர். முதலில் தந்தையின் மீதுதான் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். படைப்பவர் தந்தை இல்லையா என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அனைவரையும் படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா ஆவார். அவர்தான் ஞான கடல் ஆனவர். தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார். அதாவது பரமாத்மா தான் பரம்பிதா பரமாத்மான்னு சொல்லப்படக்கூடியவர் இந்த பிரம்மா உடல் மூலமா தான் நமக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. ஞான கடல்னு சொல்றது இவரை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. நீங்க எல்லாரும் பக்தியின் கடலா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற. தந்தை தான் தந்தையாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாவும் இருக்கார். ஆசிரியரா பாடம் கற்பிக்கிறார். தந்தையா உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். சத்குருவா இருந்து முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சொல்றாங்க, தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கின்றார். படைப்பவராகிய தந்தை தான் படைப்பின் முதலிடை கடையின் ஞானம் கொடுக்கின்றார் என்பதில் நிச்சய புத்தி ஏற்பட வேண்டும். அவர் தான் நமக்கு புரிய வைக்கின்றார். அவர் அவசியம் சரியான முறையில் தான் புரிய வைப்பார். பிறகு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. தந்தை வருவதே சங்கமத்தில் என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று மட்டுமே கூறுகின்றார். எனது வேலையே பத்தித்தமானவர்களை பாவனமாக்குவது ஆகும். இப்பொழுது தமோ பிரதான உலகமாக இருக்கிறது. பத்தித்த பவனாகிய தந்தை என்று யாரும் ஜீவன் முக்தி அடைந்து விட முடியாது. ஒரே வேலை தான் கொடுக்கிறாரு. தந்தைய நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மான்னு உணருங்க, அவ்வளவுதான். இந்த வேலையை செய்யுங்க, தூய்மையாயிடுவீங்க. பத்திட்டத்துல இருந்து பாவனம் ஆயிடுவீங்க. தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆயிடுவீங்க. அதனாலதான் தந்தை கூட மகிமை இருக்குது. என்ன மகிமை பாடிட்டு இருக்கீங்க? பதித்த பாவனரே அப்படின்னு பாடிட்டு இருக்கீங்க. பதித்த பாவனர் நான் ஒருவன் தான் அப்படின்னு சொல்ற. தண்ணீர் கங்கை பதித்த பாவனின்னு சொல்லி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துல கூட. போய் மூழ்கி எந்திரிச்சிட்டும் வராங்க. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க, தந்தை என்று யாரும் ஜீவன் முக்தி அடைந்துவிட முடியாது. அவருடைய வேலையே பதித்த மணல பானமாக்குவதுதான். அதனால தமோ பிரதானமாக உலகமா இருக்கிறது. தந்தை இன்றி யாரும் ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. அடுத்து அப்பா சொல்றாங்க, அனைவரும் கங்கையில் குளிக்க செல்கின்றனர் எனில் பதித்தமாக இருக்கின்றனர் அல்லவா? கங்கையில் குளியுங்கள் என்று நான் கூறுவது கிடையாது. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று நான் கூறுகிறேன். நாயகிகளாகிய உங்கள் அனைவருக்கும் நாயகனாக நான் இருக்கிறேன்.
அனைவரும் ஒரு நாளில் நினைவு செய்கின்றனர். படைப்புகளை படைப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார். ஆத்ம அபிமானியாகி என்னை நினைவு செய்தால் இந்த யோக அக்னியின் மூலம் விகர்மம் விநாசமாகும் என்று அவர் கூறுகிறார். இந்த யோகத்தை நினைவு யாத்திரை தந்தை இப்பொழுதுதான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் தான் பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, விநாசம் எதிரில் இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம். தந்தை எவ்வளவு எளிதாக கூறுகின்றார். உங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் இந்த வழிமுறையே கிடைக்குது. தூய்மையாகிறதுக்கு ஆத்மான் பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க, தூய்மையாகணும் அப்படின்னு சொல்றது. அப்புறமேலு இந்த உலகம் விநாசமாக போகுது. இப்ப நீங்க தேவதைகளா ஆக போறீங்க. விநாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே தூய்மை ஆகணும் இல்லையா? தேவதைகளா ஆக போறீங்க. அப்ப தூய்மையானதான தெய்வீக குணங்கள் தாரணையாகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவதைகள் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களா இருந்திருக்காங்க, தூய்மையானவர்களா இருந்திருக்காங்க. அந்த சம்ஸ்காரத்தை நீங்க இப்பயே உருவாக்குங்க, விநாசம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முன்னோக்கி போகதான் டிராமா பிளான் இருக்குது, பின்னோக்கி போக போறது கிடையாது. அதனால நீங்க தூய்மை ஆகியே தீரணும், வேற வழியே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால நினைவு செய்து உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்கிறீர்கள், ஆனால் ஒருமுக நிலையில் இருக்க முடியாது. புத்தி மற்ற திசைகளின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பக்தியிலும் இவ்வாறு ஏற்படுகிறது. முழு நாளும் வீணாகி விடுகிறது. மற்றபடி யார் நேரத்தை சேமிக்கிறார்களோ அவர்களது புத்தியும் அங்கே இங்கே என்று சென்று விடுகிறது. அனைவருக்கும் இவ்வாறு ஏற்படுகிறது. மாயை அல்லவா புரிய வைக்கிறாரு. மாயை புத்தி கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும், படிக்கும் போதும் சரி, யோகா பண்ணும் போதும் சரி. ஆனா என்ன நடக்குது? மாயை பிரவேசமாகி அங்க நம்மள புத்திய யோகத்தை அலைய விடுது அப்படின்னு சொல்ற. நமக்கு எந்தவித கர்மமும் இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல அமைதியா இருந்துட முடியும். ஆனா கர்மா இருக்குது இல்லையா? அப்ப அதுக்கு இதுக்கு யோசிக்க வேண்டியது இருக்குது, தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டியது இருக்குது, அடுத்தவங்களோட விவகாரம் செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்தவங்களோட விவகாரம் செய்யும் போது பிரச்சனை ஏற்படும். அப்ப அதை சமாளிக்கிறதுக்காக நமக்குள்ள சக்தியை சேமிக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா? அதனால அங்கங்க புத்தி அலையுது. அதான் மாயை பிரவேசம் ஆகுது இல்லையா? அதனாலதான் நீங்க புத்தி யோகம் அங்கங்கே அலையுது. இல்ல ஏதாவது தவறு செஞ்சிருவோம், அதை நினைச்சு பச்சாதாபப்பட்டுட்டு இருப்போம். முன்னோக்கி பின்னோக்கி இப்படி அலையிறதுக்கு காரணம் எல்லாமே அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இல்லாம போறதுக்கு காரணமே இந்த மாயை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமர்ந்து தியானத்தில் சென்று விடுகின்றனர். இதுவும் நேரம் வீண் அல்லவா? என்ன சொல்றது? தந்தையின் எதிரில் அமர்ந்து தியானத்துல சென்றுறாங்க, அதாவது அந்த டிரான்ஸ்ல போயிடுறாங்க இல்லையா? இதுவும் நேரம் வீண் அல்லவா? சேமிப்பு ஏற்படுவது கிடையாது. என்னை தந்தையின் முன் அமர்ந்து நம்ம அசரீரி பயிற்சி இல்லையா? அசரீரி பயிற்சி செய்யறோம்னு உட்காருவோம், ஒண்ணு கழுத்தை தொங்க போட்டு தூங்கிடுவோம், இல்ல கண்ணை மூடிட்டு. கேட்கல நானு. அவர் சொல்றாரு தந்தையின் எதிரில் அமர்ந்து தியானத்தில் சென்று விடுகின்றனர், இதுவும் நேரம் வீணுன்னு சொல்றாரு. ஆமா. அப்ப தந்தைக்கு முன்னாடி உட்கார்ந்து அசரீரி பயிற்சி செய்யறது நேரம் வீண் ஆகல, நல்ல யூஸ் புண்ணிய கர்மாவா தானே ஆகுதுன்னு கேக்குறேன். ஆமா சிஸ்டர், ஆமா ஆமா. பாக்கலாம், அது என்ன வெளில கேட்டு பாக்கலாம். பிரதர் அப்பா சொல்றாங்க, சேமிப்பு ஏற்படுவது கிடையாது, என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள், இதன் மூலம் விகர்மம் விநாசமாகும் என்று தந்தை கூறுகின்றார். தியானத்தில் செல்வதன் மூலம் புத்தியில் தந்தையின் நினைவு இருக்காது. இந்த அனைத்து விஷயங்களிலும் அதிக குழப்பங்கள் உள்ளன. நீங்கள் கண்களை மூடவும் கூடாது, நினைவில் அமர வேண்டும் அல்லவா? கண்கள் திறந்து வைப்பதற்கு பயப்படக்கூடாது, கண்கள் திறந்திருக்க வேண்டும். புத்தியில் நாயகனின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். கண்களை மூடி அமர்வது என்பது நியமம் கிடையாது. நினைவில் அமருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். கண்களை மூடி அமருங்கள் என்று கூறுவது கிடையாது. கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து அமர்ந்தால் பிறகு பாபா எப்படி பார்ப்பார்? அதாவது நீங்க யோகம் செய்யும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கழுத்தை தொங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா பாபா எப்படி உங்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆத்மான்னு உணர்ந்து புத்தியா தந்தை நினைவு மட்டும்தான் இருக்கணும். தந்தையை நினைவு செய்யற நேரத்தை தந்தையை உங்களை பார்ப்பார் இல்லையா? நீங்க கழுத்தை தொங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களை பார்ப்பார் அப்படின்னு கேட்கிறாரு. அதனால எப்போ நிமிர்ந்துதான் உட்காரணும், கண்ணை திறந்துதான் இருக்கணும். கண்ணை திறந்து இருக்கிறது நியமம், கண்ணை மூடி இருக்கிறது நியமம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். சக்திகளை கொடுத்து ஆத்மாவுக்கு அப்பா நம்மள ரீசார்ஜ் பண்றாரு. இல்ல அதனால கண்ணை இல்ல கண்ணை மூடிட்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம், அதனாலதான் சொல்றாரு அப்பா.
கண்ணை மூடிட்டோம்னா காது திறந்துரும். அப்புறம் காது திறந்துச்சுன்னா வீணான சத்தங்கள்லாம் வெளியே கேட்டுட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தோம்னா அந்த பின்னாடியே போயிடுவோமே தவிர தந்தை நினைவு இருக்காது. இல்ல கண்ணை மூடிக்கிட்டே இருந்தோம்னா தூங்கிடுவோம். அதுக்காகத்தான் அப்பா அப்படி சொல்றாரு. அது கண்ணை மூடுனா இப்ப ம். கண்ணு திறந்தா கண்ணை திறந்து ஏன் இருக்கணும், மூடக்கூடாது, ஏன் திறக்கணும்னு சொன்னா கண்ணு வழியா தான் சக்திகள் வந்து அப்பா வந்து ஆத்மாக்களுக்கு கொடுக்கறாரு. ஆமா. ஓகேவா? ம். ஏன்னா அப்பா சொல்றாங்க 24 மணி நேரமும் நம்ம யோகா செய்யணும். 24 ஹவர்ஸும் நம்ம எப்பவும் கண்ணை திறந்தே தான் இருந்து காரியம் செய்யற மாதிரி இருக்கும். கர்ம யோகியா இருக்கும். கண்ணை மூடிட்டே உட்காந்து தியானம் செய்தோம்னா கர்மா செய்யும்போது என்ன செய்ய முடியும்? கண்ணை திறந்துட்டு செய்வோமா? கண்ணை மூடிக்கிட்டு செய்வோமா? கர்மா செய்யும்போது கண்ணை மூடிக்கிட்டே செய்யறதுக்கு பழக்கம் வந்துருச்சுன்னா கர்மா செய்யும்போது தந்தை நினைவு இருக்காது. அதுக்காகத்தான் அப்பா சொல்றாரு, இந்த கர்ம யோகியாவும் இருக்கணும் நீங்க. இங்க தந்தை நினைவு செய்யற இடத்துலயும் நீங்க கண்ணை திறந்து இருக்கும் பழகுனா தான் நீங்க கர்மா செய்யும் போதும் தந்தை நினைவு உங்களுக்கு இருக்கும். ஈஸியா இருக்கிறதுக்காக அந்த பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. சரிங்க சார். அப்பா சொல்றாங்க ஒரு பொழுதும் கண்களை மூடக்கூடாது, கண்கள் மூடப்பட்டு விடுகிறது எனில் ஏதோ குறை மறைந்திருக்க வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்து கொண்டிருப்பீர்கள். வேறு எந்த உற்றார் உறவினர்களை நினைவு செய்தால் குழந்தைகளாக நீங்கள் நாயகிகளாக இல்லை என்று தந்தை கூறுகின்றார். உண்மையான நாயகிகளாக ஆகின்ற பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். அனைத்து முயற்சியும் நினைவில் இருக்கிறது. தேக அபிமானத்தினால்தான் தந்தையை மறைக்கிறீர்கள். பிறகு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் மிக இனிமையானவர்களாகவும் ஆக வேண்டும். சூழ்நிலையும் இனிமையானதாக இருக்க வேண்டும். எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது. சூழ்நிலையும் சப்தங்களும் இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் பார்க்க வேண்டும் இவர்கள் எவ்வளவு இனிமையாக பேசுகின்றனர் என்று மிகுந்த அமைதியுடன் இருக்க வேண்டும். சொல்லுங்க. தேக அபிமானம் இருக்கிறதுனாலதான் உங்களால நினைவுல சரியா இருக்க முடியறது இல்ல. கண்ணை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா யார நினைச்சிட்டு இருப்பீங்க? உன தேகத்தை பத்தின அந்த உடல் ரீதியான விஷயங்களை சிந்திச்சிட்டு இருப்பீங்க, இல்ல உறவுகளை பத்தி சிந்திச்சிட்டு இருப்பீங்க, உற்றார் உறவினர் அவங்கள பத்தி சிந்திச்சிட்டு இருப்பீங்க, இல்ல இந்த பொருட்களை பத்தி இது தேவை அது தேவை, இந்த கடன் விஷயம் அது இதுன்னு மனசுல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற. கண்ணை திறந்துகிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணை திறந்துட்டு உட்காந்து ஆத்மா அபிமானியாகி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. நீங்க வெறும் ஆத்மா தான், பரமாத்மா தந்தை அவரும் ஆத்மாவா இருக்காரு. மற்றவர்கள் எல்லாருமே ஆத்மாக்கள் தான். டிராமா படி எல்லாரும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. டிராமா நன்மை செய்யக்கூடியது. இந்த ஞானத்தின் தெளிவு புரிதல் இருந்துச்சுன்னா ஆத்மா அபிமானியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க மிகுந்த அமைதியுடன் இருக்க வேண்டும். எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. இல்லையெனில் தந்தை ஆசிரியர் குரு மூவரையும் நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது. பிறகு அவர்கள் பதவியும் குறைவாக அடைவார்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது அறிவு கிடைத்திருக்கிறது. உயர்ந்த பதவி அடைய செய்வதற்காகத்தான் நான் உங்களுக்கு படிப்பு கற்பிக்கின்றேன். படித்த பிறகு மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். நான் யாருக்கும் கூறுவது கிடையாது எனும் பொழுது என்ன பதவி அடைவேன் என்று தானும் புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த யாரையாவது அமைதியா இல்லாம சண்டையிட்டு இருந்தனாலும் தப்பா போயிடும். ஒருத்தர் நாயகியாகி ஒரே ஒரு நாயகனை மட்டும் நினைவு செய்யலைனாலும் அந்த விஷயங்கள் தவறா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த தாரணை இல்லாம போயிடும் உங்களுக்கு. அதனாலதான் சத்குருவை நிந்தனை செய்யறவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க உயர்ந்த பதவி அடையணும்னா தந்தை நினைவுலையும் இருக்கணும், இந்த தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த சண்டையிட்டு இருக்க கூடாது, எப்பவும் தந்தை நினைவுல இருக்கணும், அமைதியா இருக்கணும், இனிமையா பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஏன்னா ஏதாவது தவறு செய்தா அது பாவ கர்மம் ஆகும், சுமை ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க. உயர்ந்த பதவி அடைவதற்காக தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்க படிச்சுட்டு அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நீங்க என்ன பதவி அடைய முடியும், எப்படி பிரஜைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்பா. பிறகு அடைவீர்கள் என்று தானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் யாருக்கும் கூறுவது கிடையாது எனும் பொழுது என்ன பதவி அடைவேன் என்று நான் தானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம மற்றவங்களுக்கு சொல்றல அப்படின்னா நீங்க என்ன பதவி அடைவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா சொல்றாங்க பிறகு என்ன அடைவீர்கள்? யோகா இல்லை, ஞானம் இல்லை எனில் பிறகு அவசியம் படித்தவர்களின் முன் வேலை செய்ய வேண்டி இருக்கும். தன்னை பாருங்கள். இந்த நேரத்தில் தோல்வி அடைந்தால், குறைந்த பதவி அடைந்தால் கல்பத்திற்கும் குறைந்த பதவியாக ஆகிவிடும். தந்தையின் கடமை புரிய வைப்பது. புரிந்து கொள்ளவில்லை எனில் தனது பதவியை குறைத்துக் கொள்கிறீர்கள். மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதையும் பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்.
ஞானம் யோகம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. ஞானம் யோகம் குறைவா இருந்துச்சுன்னா குறைவான பதவி அடைவீங்க. தாசதாசியரா போவீங்க. அது இந்த ஒரு தடவை மட்டும் தாசதாசியரா போக மாட்டீங்க. கல்பமும் டிராமா ரிப்பீட் ஆகும்போது இதே மாதிரி தான் முயற்சி செய்வீங்க. அப்ப கல்பமும் குறைந்த பதவிக்கு போறதுக்காகவா தந்தை கற்பிச்சிட்டு இருக்காரு. அதனால எல்லாரும் உயர்ந்த பதவிக்கு போகணும். அதனால நல்ல விதத்துல ஞான யோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றாங்க, இப்படி எந்த அளவு குறைவாக மற்றும் அமைதியாக பேசுகிறீர்களோ அந்த அளவு நல்லதாகும். பாபா சேவை செய்பவர்களின் மகிமையும் செய்கிறார் அல்லவா? மிக அதிக சேவை செய்கிறீர்கள் எனில் பாபாவின் உள்ளத்தில் அமர முடியும். சேவையின் மூலம்தான் உள்ளத்தில் அமர முடியும் அல்லவா? நினைவு யாத்திரையும் அவசியம் தேவை. அப்பொழுதுதான் சதோ பிரதானமாக ஆவீர்கள். அதிக தண்டனைகள் அடையும் பொழுது பதவியும் குறைந்துவிடும். பாவங்கள் அழியவில்லை எனில் அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் குறைந்துவிடும். இதுதான் நஷ்டம் என்று கூறப்படுகிறது. இதுவும் வியாபாரம் அல்லவா? நஷ்டம் அடைந்து விடக் கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். நினைவுல இருந்து பாவ கர்மங்கள் அழிக்கலைன்னா தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். பாவ கணக்குக்கு ஏற்றது மாதிரி தண்டனை அடைஞ்சீங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்காது அப்படின்னு சொல்றார். அப்புறம் கூடவே தெய்வீக குணங்களின் தாரணையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா தெய்வீக குணங்கள் ஏன் வேணும் அப்படின்னா அப்பதான் பாவ கர்மங்கள் செய்யாம இருப்பீங்க. ஒண்ணு பாவ கர்மங்களை தந்தை நினைவுல இருந்து எரிக்கணும். இன்னொன்னு அந்த பாவ கர்மமே செய்யாம இருக்கணும்னா தெய்வீக குணங்களின் தாரணை வேணும் அப்படின்னு சொல்றார். அடுத்து சேவையும் வேணும். நீங்க என்ன முயற்சி செய்தீங்களோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்கும் போது தானே தந்தையின் மனதில் இடம் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்றார். 3 சப்ஜெக்டையும் சொல்லியிருக்கார். யோகம், தாரணை, சேவை. சரிங்க சிஸ்டர். தந்தையை நினைச்சு இந்த பாஸ்ட் சின்ஃபுல் கர்மா பாவ கர்மா அழிக்கணும். தந்தையை நினைச்சு பாவ கர்மா அழிக்கணும். நம்ம உடனே சத்தியுகத்துல இறங்கணும். அதனால தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். அப்புறம் சேவை பத்தி ஒண்ணு சொன்னாரு. சேவை செய்கிறீர்களே பாபாவின் உள்ளத்தில் அமர முடியும். சேவையின் மூலம் தான் உள்ளத்தில் அமர முடியும் அல்லவா? நினைவு யாத்திரையும் அவசியம். அப்போதுதான் சதோபிரதானமாக ஆவீர்கள். மிக அதிக சேவை செய்கிறீர்களே பாபாவின் உள்ளத்தில் அமர முடியும். இல்லைன்னா தண்டனை அடையும் போதுதான் பதவியெல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க. பாவங்கள் அழியலைன்னா அதிக தண்டனை அடைஞ்சுதான் பாவத்தை அடிக்கிற மாதிரி இருக்கும். பதவியும் குறைஞ்சிடும். இதுதான் நஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல வியாபாரம் செய்யுங்க. தெய்வீக குணங்களுக்கு தாரணை செய்யுங்கள். மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். உயர்ந்த நிலையை அடைவதற்காக தான் பாபா என்னென்ன விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். நீங்கள் பரிஸ்தாக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அச்சா சாந்தி. எல்லாரும் பரிசாக ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி குணங்களும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதான் 3மே வேணும் உங்களுக்கு. 4 சப்ஜெக்டுமே வேணும். ஞானத்தையும் நல்ல விதத்துல படிக்கணும். தந்தையை நினைவு செய்து யோகமும் இருக்கணும். தெய்வீக குணங்களின் தாரணை இருக்கணும். மற்றவர்களுக்கு சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமையிலும் இனியப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அனைவரிடத்திலும் மிக பணிவுடன் மற்றும் அமைதியாக பேச வேண்டும். வார்த்தைகள் மிக இனிமையாக இருக்க வேண்டும். சூழ்நிலை அமைதியாக இருக்க வேண்டும். எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். எப்ப சேவையில வெற்றி கிடைக்கும்? நீங்க பணிவா இருக்கணும், அமைதியா இருக்கணும், இனிமையா இருக்கணும். இப்படி பேசுனீங்க அப்படின்னா தான் இந்த சேவையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். 2வது பாயிண்ட் தாரணைக்கு கொடுத்திருக்காங்க. அப்பா உண்மையிலும் உண்மையான நாயகிகளாகி ஒரு நாயகனை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒரு பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டு அமரக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். ஒரு நாயகனை நினைவு செய்யக்கூடிய நாயகியா இருக்கணும். நினைவு செய்யும் போது கழுத்தை தொங்க போட்டுட்டு கண்ணை மூடிட்டு அமரக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி அமரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மா அபிமானியா இருக்கும்போது நமக்கு தூங்கணுங்கிற நினைவு வராது. தூங்கணுங்கிறது தேக அபிமானத்தோட குணம் இல்லையா? தேவதைகள் மலே இருக்கிறத அதை நம்ம இங்க வலியுறுத்தி சொல்றாரு நமக்கு. ரொம்ப வரதானம் கொடுக்கறாங்க. அனைத்து கஜானாக்களையும் தனக்காகவும் மற்றும் மற்றவருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய
அகண்ட மகாதானி ஆகுக. பாபாவின் பண்டாரா எப்படி எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றதோ, தினமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றாரோ, அதே போல் உங்களது அகண்ட நங்கூரமும் துண்டிக்கப்படாத பண்டாரா நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய பண்டாராங்கிறது இங்க தெய்வீக குணங்களை கொடுத்துட்டே இருக்கணுங்கிறாரு. பொக்கிஷம், நிறைய பொக்கிஷம் கஜானான்னு சொன்னார் இல்லையா? என்னென்ன கஜானா இருக்குதுன்னு சொல்லுவார். நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களிடம் ஞானத்தின் சக்தி குஷியின் நிறைந்த பண்டாரா உள்ளது. சக்தி குஷி, குஷியின் பண்டாரா, ஞானத்தின் சக்தியின் குஷியின் நிறைந்த பண்டாரா உள்ளது. இதனை கூடவே வைத்துக் கொண்டு பயன்படுத்துவதால் எந்தவித ஆபத்தும் கிடையாது. இந்த கஜானா திறந்து இருந்தாலும் கூட திருடர்கள் வரமாட்டார்கள், மூடி வைத்தால் திருடர்கள் வருவார்கள். ஆகையால் தினசரி தனக்கு கிடைக்கும் கஜானாக்களை பார்த்து பிறகு தனக்காகவும் மற்றவருக்காகவும் பயன்படுத்துங்கள். அப்போது அகண்ட மகாதானியாக ஆகிவிடுவீர்கள். பாபாவினுடைய பண்டாரா எப்பவும் நடந்து கொண்டே இருக்குது. அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் தினந்தோறும். அப்ப நீங்களும் உங்களுடைய பண்டாராவை நிரப்பிக்கணும் இல்லையா அவர்கிட்ட இருந்து. அதான் உங்களுடைய அகண்ட பண்டாரா, அந்த துண்டிக்கப்படாத பண்டாரா அப்படின்னு சொல்றார். அகண்ட தானம் நடக்கணும், அந்த பண்டாராவும் துண்டிக்கப்படாம தந்தை கிட்ட இருந்து சேமிப்பாகிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. தந்தை உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு, தினந்தோறும் என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஞானம் கொடுக்கறாரு, யோகத்தின் மூலமா சக்தி கொடுக்கறாரு, தெய்வீக குணங்களை ஸ்ரீமத் படி தாரணை செய்ய வைக்கிறாரு, குஷி கொடுக்கறாரு, அன்பு கொடுக்கறாரு, ஆசீர்வாதம் கொடுக்கறாரு. அப்புறம் எல்லாமே பொக்கிஷங்கள் தானே. இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் சேமிப்பு உங்களுக்காகவும் செய்யணும், மற்றவர்களுக்காகவும் செய்யணும். மற்றவர்களுக்கு இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் தானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொக்கிஷங்கள் எப்பவும் தந்தை கிட்ட திறந்தே இருக்குது. அதே போல உங்ககிட்டயும் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் திறந்தே இருக்கணும். இதை மூடி வச்சீங்கன்னா திருடன் வருவான், மாயை வருவான். எப்பவும் இந்த பொக்கிஷங்கள் திறந்தே இருந்துச்சுன்னா திருடன் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் திறந்து வச்சீங்கன்னா திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான், எல்லாத்தையும் பூட்டி வச்சு லாக்கருக்குள்ள பூட்டி எல்லாம் வைக்கணும். அந்த மாதிரிலாம் இங்க செய்ய தேவையில்லை. திறந்தே வச்சிருந்தாதான் இங்க மாயை வரமாட்டான், திருடன் வரமாட்டான். மூடி வச்சிருந்தீங்கன்னா இங்க மாயை வருவான் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஞானம், குணம், சக்தி, குஷி எல்லாமே உங்ககிட்ட திறந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அதை தானம் செய்றீங்க இல்லையா, அப்பதான் உங்களை மகாதானி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. மகாதானி அப்படின்னா எண்ணம், சொல், செயல் மூலமா தந்தையின் பொக்கிஷங்களை தானம் செய்யக்கூடியவர்களை தான் மகாதானி அப்படின்னு சொல்ல முடியும். எண்ணத்தின் மூலமா சக்திகளை தானம் செய்யணும், வார்த்தைகள் மூலமா ஞானத்தை தானம் செய்யணும், செயல்கள் மூலமா குணத்தை தானம் செய்யணும். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா செய்யறவங்கள தான் மகாதானி அப்படின்னு சொல்லுவார். அப்பா அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, கேட்பதை மனனம் செய்யுங்கள், மனனம் செய்வதால் தான் சக்திசாலி ஆவீர்கள். ஸ்லோகன் என்ன சொல்லியிருக்காரு, கேட்பதையெல்லாம் மனசுல வச்சு சிந்தனை செய்யணும், மனம் புத்தியில அதை சிந்தனை செய்யணும். சிந்தனை செய்யும் போதுதான் சக்திசாலி ஆவீங்க. நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம்ங்கிறது லைட், அந்த நாலேஜ் தந்தை நமக்கு கொடுத்துட்டாரு, அதை காது வழியா கேட்டோம். கேட்ட அந்த லைட்டை உள்ள வச்சு நம்ம மனம் புத்தினால அதை சிந்தனை செய்யும் போதான் மைட் ஆகும், சக்திசாலியா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டுங்கிறது ஒளி, மைட்டுங்கிறது சக்தி. அந்த கேட்ட ஞானத்தை சிந்தனை செய்யும் போதுதான் சக்திசாலியா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இணைந்த ரூபத்தின் மூலம் நினைவு சதா வெற்றியாளராவதற்கு அவைத்தை சாரா கொடுத்திருக்காங்க. அப்பா சேவை மற்றும் ஸ்திதி, தந்தை மற்றும் நான், இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து சேவை செய்தால் சதா ஃபரிஸ்தாவின் அனுபவம் செய்வீர்கள். எப்போதும் பாபாவுடன் இருங்கள் மற்றும் பாபாவை உதவியாளராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது இரட்டை அனுபவங்களாகும். சுயத்தின் ஈடுபாட்டுடன் எப்போதும் கூடவே இருக்கும் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் சேவையில் எப்போதும் உதவியாளராக இருக்கும் அனுபவம் செய்யுங்கள். சேவை மற்றும் ஸ்திதி இது ரெண்டும் இணைஞ்சிருக்கணும். கூடவே அந்த தந்தை மற்றும் நான், இந்த இணைந்த ரூபம் இணைஞ்சிருந்து சேவை செய்தீங்க அப்படின்னா பரிஸ்தாவின் அனுபவம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்பவும் தந்தையோடு நான் இணைஞ்சே இருக்கணும், அந்த தந்தையினோட
இணைஞ்சு இருக்கணும். தந்தையின் உதவியாளரா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்றார். அப்ப சுயத்தின் அனுபவம் இருக்கணும், தந்தையோடு இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த அனுபவத்தையும் செய்யுங்க. அப்புறமேலு தந்தைக்கு நான் உதவியாளரா இருக்கேன், தந்தை எனக்கும் உதவியாளரா இருக்காரு அப்படிங்கிற இந்த அனுபவத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இணைந்த ரூபம் அப்படின்னு சொல்றது. தந்தை மற்றும் நான் 2 பேரும் சேர்ந்தே இருக்கோம், இணைஞ்சு இருக்கோம். சேவையும் அதோடு இணைஞ்சே இருக்குது. என்னுடைய மனநிலையும் அதுல இணைஞ்சே இருக்குது. அதான் எல்லாமே இணைந்த ரூபமா இருந்தீங்க, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. ஓம் சாந்தி சிஸ்டர். உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.